ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு தரமான எடிட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தரமான எடிட்டை நீங்களும் பண்ண தயாராகணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எடிட்டை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி எடிட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர்ஸில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரியான ஒரு நேம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அபிலான்னு நான் டைப் பண்ணுறேன், அதே நீங்களும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் இப்போ கீழே நிறைய இமேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாருங்க, அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரியில் நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு மேலே இருக்க ஆட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இந்த மாதிரி வந்ததும் கீழே ரிமூவ் பிஜின்னு இருக்குது பாருங்கள், ரிமூவ் பேக்ரவுண்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். உங்கள் இமேஜ் மட்டும் கட் ஆகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டிக்கர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ சர்ச் பட்டனில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணுறேங்க. ஷேடோன்னு நான் டைப் பண்ணுறேன், அதே நீங்களும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே நீங்கள் நிறைய இமேஜ் வரும், அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே நான் செலக்ட் செய்யக்கூடிய இமேஜ் நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் உங்கள் காலுக்கு கீழே செட் பண்ணுங்கள். நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் நீங்கள் பிக்ஸட் ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்பு. இப்போ நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்னு இருக்குல்ல, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ சர்ச் பட்டனில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் லோகோன்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணதும் உங்களுக்கு இமேஜ் நிறைய வரும். அதில் நீங்கள் நான் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் எப்படி எடிட் பண்ணலான்னு. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஃபிக்ஸட் ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு. நான் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இமேஜில் என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்மைல்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப்னு போட்டிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி நான் இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் மறுபடியும் ஸ்டிக்கர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பட்டனில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை லைட்னு நான் டைப் பண்ணுறேன், அதே நீங்கள் டைப் பண்ணிட்டு செகண்டாக இருக்குது பாருங்கள், அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் செட் பண்ணுற இடத்துல நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்க டிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே செகண்ட் ஆப்ஷனாக எஃபெக்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர் ரிப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் அந்த ப்ளூ கலர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இப்போ கலர்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதில் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு இப்போ உங்களோட இமேஜ்லேயும் அந்த எல்லோ கலர் ஆட் ஆகிட்ருக்கும், அதனால் எரேசரை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் இமேஜை ஜூம் பண்ணிட்டு அந்த எல்லோ கலர்லாம் அழிச்சிருங்க. அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு இப்போ உங்களுக்கு ஓகேனா மேலே இருக்கிற டிக்கை கொடுத்துடலாம். டிக்கை கொடுத்துட்டு அந்த டிக்குக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இமேஜ் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.